ஈரோட்டில் முறையாக தவணை செலுத்தாததால் இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் ஆசையாக வாங்கிய வாகனத்தை திருப்பி தரக்கோரி இளைஞர் கதறி அழுத சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. ஈரோடு அருகே மூலக்கவுண்டபாளையம் பகுதியைச் சேர்ந்த குழந்தைவேல் என்பவரின் மகன் தரணிதரன் தனியார் வங்கியில் கடன் பெற்று டியோ இருசக்கர வாகனத்தை வாங்கியிருந்தார். இதனிடையே வங்கியிடம் ஒரு தவணையை செலுத்திய நிலையில் மருத்துவ செலவுகளால் அடுத்தடுத்த தவணைகளை திருப்பி செலுத்த முடியவில்லை என கூறப்படுகிறது. இதனால் வங்கி ஊழியர்கள் வாகனத்தை பறிமுதல் செய்தனர். இதில் தரணிதரன் மனமுடைந்தார். தொடர்ந்து அவரை தேற்றிய உறவினர்கள் வங்கி ஊழியர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதில் ஒரு தவணை செலுத்தினால் வாகனத்தை திருப்பி தருவதாக கூறினர். ஆனால் வங்கிக்கு சென்றவுடன் 2 தவணை கட்டினால் வாகனம் கிடைக்கும் என கூறி வங்கி ஊழியர்கள் வம்பு செய்ததாகவும் தரணிதரனை அடிக்க முற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. வண்டி அம்மா ஆசைப்பட்டு பையன் எடுத்து கொடுத்துட்டாங்க. ஒரு டியூ 5000 ரூபா முன் பணம் கட்டியாச்சுங்க. ஒரு டியூ கட்டியாச்சு. உடம்பு சரியில்லைன்னு கட்ட முடியலன்னு நாங்கள் சொன்னாங்க. வீட்டுக்கு வந்தாங்க 2 பேர் மிரட்டுனாங்க. 2 பேரும் காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் மிரட்டுனாங்க. நான் சரி 30ஆம் தேதி ஒரு டியூ கட்டிடுங்க, நான் வண்டி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க 2 பேருமே. சரி ஒரு டியூ கட்டிட்டு நான் வண்டி வாங்கிக்கிறேன்னு சொல்லி நேற்று வந்தேங்க. நேற்று வந்ததுக்கு ஒரு டியூ கட்டினா நான் தரமாட்டேன், 2 டியூ கட்டுங்க அப்போ நான் தரேங்க. எங்கள் பையன் உடம்பு சரியில்லாத பையன் கொஞ்சம் மனசளவுக்கு பண்ணுங்கன்றதுக்கு நான் பண்ண முடியாதுங்கம்மா, நான் உங்களுக்கு செலவு கொடுத்துட்டேன், இதுக்கு மேலே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி 2 டியூ கொடுத்தா தான் நான் வண்டி தருவேன் அப்படின்னாங்க. இப்போ அம்மாவை அந்த பக்கம் தள்ளுறாங்க. வயசானவங்களோட பார்க்க மாட்டேங்கிறாங்க. பையன் அவ்வளோ தூரம் அழுதுட்டு இருக்கிறானுங்க. 3 நாள் அழுதுட்டு இருக்கிறானுங்க. கட்டலேன்னு சொன்னால் பரவாயில்லைங்க, கட்டுறான்னு சொல்லி. வாகனம் கிடைக்காத சோகத்தில் தரணிதரன் வங்கி வாயிலில் அமர்ந்தபடி தேம்பி அழுதார். மேலும் தரணிதரனின் உறவினர்களுக்கும் வங்கி ஊழியர்களுக்கும் இடையே வாக்குவாதமும் ஏற்பட்டது. வண்டி கேட்டது வண்டி தர மாட்டேங்கிறாங்க. 2 டியூ கட்டுறேன்னு சொல்லி வண்டி தர மாட்டேங்கிறாங்க. வண்டி கண்ணில் காமிக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டு அடிச்சு துரத்துறாங்க. வண்டி எடுத்து 3 மாதம் ஆச்சுங்க. ஒரு டியூ கட்டியாச்சு, 2 டியூ இப்போ கட்டுறோம், வண்டி கொடுங்க அப்படின்னு கேட்டது. இவங்களாக தான் வர சொன்னாங்க 5 மணிக்கு. வர சொல்லி போட்டு காலையிலேருந்து வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு சாயங்காலம் 5 மணிக்கு விட்டு பேங்க்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. கேட்ட வண்டி தர மாட்டேங்கிறாங்க, வண்டி கண்ணில் காமிக்க மாட்டேங்கிறாங்க. லோனுக்கு க்ளோஸ் நினைச்சாலும் க்ளோஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. எனக்கு வண்டி ஆசையான வண்டி எடுத்தேனாங்க. போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி தவணையை திருப்பி செலுத்த கால அவகாசம் வழங்குமாறு வங்கி ஊழியர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது பரபரப்பு ஏற்பட்டது.